Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இங்கே கரூர்ல இருந்து தான். கரூர்ல இருந்து தான். இப்போ முதல்வராகி முதல் முறையாக கரூருக்கு வராங்க தலைவர். எப்படி இருக்கு இந்த தருணம்? இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் ஆனால் இது வரைக்கும் வந்து சிறப்பாகவே ஆட்சி போய்கிட்டு இருக்குது. வந்தால் வந்து முதல்வரை நேரில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே இப்போ ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவராக இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. இப்போ முதல்வராக வராரு. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா வந்து மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர் தான் வந்துட்டு நம்ம சிஎம் ஜோசப் விஜய். ஸோ வந்துட்டு பார்ப்போம் எப்படி ஆட்சி இன்னும் போக போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நம்ம இப்போ தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைன்னு ஒன்று இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறாரு கிருஷ்ணராஜபுரத்தில். இதன் மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு 3500 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்கலாம்? வருஷம் வந்துட்டு நிறைய பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு புதிய தொழிற்சாலை உருவாக்கி வேலை வாய்ப்புகள் தரது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல தொடக்கமாக தான் இருக்கும். இதை நான் நல்ல முறையை தான் பார்க்குறேன். ஆட்சி அமைஞ்சு ஒரு 50 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு. எப்படி இருக்குது இந்த ஆட்சியினுடைய செயல்? முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட சிஎம் அவர் வந்து நோட் பண்ணுறாரு. பார்ப்போம். இன்னும் வந்துட்டு டைம் கொடுப்போம். எடுத்த உடனே எல்லாமே பண்ண முடியாது. ஸோ டைம் படி பார்ப்போம். சொல்லுங்கள் மேடம். கேர்ள்ஸாக இருக்க எங்களுக்கு என்ன பெனிஃபிட்லாம், நாங்கள் எங்களை சுற்றி நாங்கள் போகிற மார்க்கெட் ஏரியாஸ், கோயிலுக்கு போகிற ஏரியா, ஸ்கூல் போகிற ஏரியாலாம் இப்போ ஒயின்ஸ் எங்கள் அண்ணா வந்து கட் பண்ணி வச்சுருக்காரு. ஆக்சுவலாக எங்கள் பாப்பா குட்டியாக இருக்கும்போது ஸ்கட்டை பிடிச்சலாம் எடுத்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இப்போ அதே ஏரியாலாம் அங்கே பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரோம். என் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏற்கனவே வந்து ஒரு 717 மதுக்கடைகளை அடைச்சிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எப்படி பார்த்து? அதுதான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே வந்து கரூர் வந்து இங்கே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. அங்கே 3 ஒயின்ஸ் இருக்குது. அதை தாண்டி நாங்கள் வரவே முடியாது. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூல் பேக் கொண்டு போகும்போது அதில் வாட்டர் கேன தண்ணி கேட்டு எங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. குட்டி பாப்பா அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பீஸ்ஃபுல்லாக போகிறாங்க. 2-3 இடத்துல நாங்கள் பீஸ்ஃபுல்லாக போகிறோம். கோயிலுக்கு போகிற இடத்துல போகிறோம், மார்க்கெட் போகிற இடத்துல போகிறோம். இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா? இந்த 50 நாள் ஆட்சி எப்படி இருக்கதா பார்க்குறீங்க? எந்த மாதிரி நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தோங்க சார். அது எல்லா விஷயத்துலையும் பார்த்தோம். இப்போ எங்களுக்கு ஒன் பை ஒன் நான் கொடுத்துட்டே இருக்காங்க எங்கள் அண்ணா. அதனால் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் அவங்கள ஓட்டு போட்டோம். இந்த சைட் ஆஃப் கொடுக்கறதும் வாங்கிட்டோம், இந்த சைட் ஆஃப் கொடுக்கறதும் வாங்கிட்டோம், அண்ணாக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பார்க்க போகிறீங்க உங்கள் தலைவரை, எப்படி இருக்குது இந்த தருணம்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சின்ன பிள்ளையில ஒரு அழகி தமிழ் படம் பிடிச்சிட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அந்த டிவி ஸ்டாண்டை பிடிச்சி பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ எங்கள் அண்ணாவை பார்க்க போகிறேன்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பர்சனலாக இப்படி இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அவர் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் யாருமே திரும்பி பார்க்காத சட்டசபையெல்லாம் அவர் பார்க்க வச்சிட்ருக்காரு. ஸோ அவரோட ஆட்சி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்படியே போகணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படி பார்க்க போகிறீங்க? எப்படி இருக்குது இந்த தருணம் உங்களுக்கு? நான் சின்ன பிள்ளைலேருந்து சரியான ஃபேனு. பார்க்கணுன்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்திருக்கேன். போய் பார்த்த பேச்சு வரல. சூப்பர். எப்படி இருக்குது? எப்படி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறீங்க இங்கே நம்மளுக்கு? பயங்கரமாக பண்ணியிருக்கோம். வந்து கரூரில் வந்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் திமுகவும் சரி சிஎஸ்டிக்கும் சரி எங்கள் அண்ணனை வந்து எப்படிலாம் வந்து ஒரு தீய வலையில் வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கூட்டம் மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டு இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு மக்கள் தெரிஞ்சு போச்சு. எங்கள் அண்ணன் பண்ணலேருந்து தெளிவாக வந்து மக்கள் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கடைசியில் வந்து இப்போ வந்து எங்கேருந்து நிற்கிறாரு? சிஎம்மாக நிற்கிறாரு. எந்த பஸ்ஸை பார்த்து இந்த பஸ்ஸு வரக்கூடாது, எந்த ஊர்லேயும் வந்து தளபதி வந்து காலை வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நிறையா வந்து பொருளையெல்லாம் பழப்பி விட்டுருந்தாங்க இந்த தீய சக்திங்க. ஆனால் இப்போ வந்து அதே பஸ்ஸு கரூர் மாவட்டத்துக்குள்ளே சென்டரில் வந்து நிற்கிது. இது போதாதா? நிர்வாகி அப்படின்னு சொல்கிறனால ஒரு 2 கொஸ்டின் வைக்கிறேன். இந்த சில கட்சிகள் வந்து அரசு பணி பாதிக்கப்பட்ட அந்த 32 பேர் குடும்பங்களுக்கு அரசு பணி கொடுக்கறத எதிர்க்கிறாங்க. சில கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கூட்டமே நடத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் வாங்குறதுக்கும் சில கட்சிகள் முயற்சி பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலி வந்து அதை சொன்னல உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து தளபதி வந்து கரூருக்குள்ளே வரக்கூடாது, கரூர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எங்கேயுமே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணாங்க. இப்போயே வந்து அதே மெத்தடை திரும்பி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது இப்போ தளபதி வந்து அப்போயே வந்து வர முடியாமல் பண்ணி அப்படி இப்படி பண்ணி அப்படி இப்போ சிஎம்மாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான விஷயம். அப்புறம் வந்து 31 பேர்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தை வந்து இழந்திருக்காங்க. குடும்பத்தை இழந்து அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அண்ணனாக இருக்கட்டும், சம்பாதிக்காலும் ஒரே ஒருத்தராக இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் அந்த குடும்பமே வளர மாதிரி இருக்கும். அப்போ இருக்கும்போது அவங்க இறந்ததில் ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து தப்பு கிடையாதுல்ல.
இப்போ இந்த ஏற்பாடு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எப்படி பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு அனுமதி அப்படிங்கிற ஏற்பாடு பற்றி? 5000 பேர்த்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து யாரும் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க. போலீஸ் மட்டும் கிட்டத்தட்ட 6000 பேர்த்துக்கு மேலே வந்து அலோகேட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரைக்கும் வந்து ஃபுல் பாதுகாப்பில் ஃபுல் செக்யூரிட்டியில் பண்ணியிருக்காங்க. சில பேர் தலைவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்திலையும் வருவாங்க, பாஸ் இருக்காது அவங்கள்ட்ட, ஆமா. அவங்களும் முண்டியடித்து வரக்கூடிய நிலை ஏற்படும் போது அதுக்கு தடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் இருக்குதா? ஆமாம், அதுக்காக தான் 6000 போலீஸ் வந்து காவல்துறைக்கு வந்து பாதுகாப்பு நிற்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த 5000 பேர் மட்டும் தான் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 பேர் தான் உள்ளே போகும். இப்போ உள்ள அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, இந்த மாதிரியான ஏற்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் உள்ளே இருக்காது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இன்றைக்கு முதல்வர் வராங்க உங்கள் ஊருக்கு, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தப்போ வேட்பாளர் இதில் வந்தார், கரூருக்கு வந்தார். இப்போ முதல்வராக வராரு. ஸோ ரொம்ப ஆர்வமாகவும் அவரை பார்க்குறது சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இது கூட வரக்கூடாதுன்னு வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? வழக்கு அது தடையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அந்த வழக்குகள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்காக நேரில் வராரு தான். ஓகே, ஏன் பொதுவாக எல்லா ஊர்களுக்கும் அவர் போகும்பொழுதும் அவர்களுக்கு அன்பு கொடுக்குறது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கரூர் மக்களுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல்? கரூர் மக்கள் ஏன் ஸ்பெஷல்? தளபதினாவே எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். பொதுவாக கரூரில் என்ன ஸ்பெஷல்னா அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஆட்சி. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு துயர சம்பவம், அது மறக்க முடியாத சம்பவம். அது எதிர்பாராமல் நடந்த விஷயம். அது யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது. அதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க. அதை இன்னும் அவங்க பார்த்து அது நடந்தும் இன்னும் அரசு வேலை கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இப்பயுமே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. அரசு பணி கொடுக்கறது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் குடும்பங்களை இழந்து ரொம்ப ஒரு குடும்பத்தில் 3 பேர்லாம் இறந்துருக்காங்க. ஒரு இதில் ஆண் இறந்து 2 குழந்தைங்களை வச்சுட்டுலாம் இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தை அடிப்படையில் நம்ம யோசிச்சு பார்த்தா இது நல்ல விஷயமா தான் தோணும். ஓகே, இன்றைக்கு 11:30க்கு தான் சந்திக்கிறேன். காலையிலேயே வந்துட்டீங்க. ஏன் இவ்வளோ ஆர்வம்? பார்க்கக்கூடிய அந்த முதல் நொடி எப்படி இருக்க போகுது? முதல்வர்ன்றதை விட அவர் தளபதி. அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். 5000 பேர் தான் அப்படின்றது ஒரு வருத்தம் இருக்கா? 5000 பேருக்கு மட்டுமே 5000 பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப முன்னேற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப இதாக பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு அவர்கிட்ட ஏதாவது கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசணும்னு நினைப்பீங்க, என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க? பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாற்றம் என்ன செயல்பட்டு இந்த தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேற்ற பாதையை எடுத்து முன்னாடி போகணும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காருண்ணே. 80 அடி ரோட்டில் வந்துட்டு போயிருக்காரு. அது இல்லாமல் வெளிச்சம்பரத்தில் வந்துட்டு போனார். அப்போ அசம்பாவிதம் நடந்துச்சு. ஆனால் அதை தாண்டி எங்கள் அண்ணனுக்கு என்னன்னா எவ்வளோ பிரச்சனை வருதோ அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வளர்றாரு. சிஎம் அண்ணே வளர்றாரு, ஃபுல்லாக வளர்றாரு. இவங்க இப்போயே நாம் வீடியோ எதுவாக போட்டாலுமே மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற நல்லது மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் அண்ணன் வராங்க, கரூர் நல்லா சிறப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா இருக்குண்ணே. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. முதல்ல இருந்த பாதுகாப்போட இப்போ சூப்பர் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்கன்னா. 6600 பேர் போலீஸ்காரங்க போட்டிருக்காங்கண்ணா. வாலண்டியர்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்கண்ணா. பாஸ் இருக்கவங்க மட்டும் தானே விட்றாங்க, வேறு யாரும் விட்றதுங்கண்ணா. கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சில எதிர்ப்புகளும் வருது. எப்படி பார்க்கலாம் இது? ஆனால் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம்னா, அண்ணன் நம்மளுக்காக உயிர் இது பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒன்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கண்ணா. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இதில் எல்லாம் இப்படி இறந்துமே அவங்களுக்கு அரசு பதவி கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னா சொல்லலை, இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது இவங்க மறுபடியும் நம்ம அண்ணனுக்குன்னா மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குண்ணே. வேறு எதுவும் நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை தான் வருது. ஆனால் நல்லதை சொல்ல மாட்டாங்க. இந்த கூட்டம் மூலமாக எதிர்க்கட்சிக்கு என்ன சொல்ல விரும்புனீங்கன்னா என்ன சொல்ல விரும்புங்க? ஆனால் நிரந்தர முதல்வர் எங்கள் அண்ணன் சிஎம் ஜோசப் விஜய் அண்ணன் தானே. எப்படி இருக்குது பார்க்கலாம்? இது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கேன் நான். ஏன்னா வெளிச்சம் வந்தப்போ சரியாக பார்க்க முடியல, அந்த நிலைமைனால பார்க்க முடியல. இந்த தடவை பார்க்கும்போது 5000 பேர் தான் விட்ருக்காங்க போது ஃப்ரீயாக பார்க்கலாம் நம்ம அப்படின்னு. பாதுகாப்புலாம் பலமாக தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் 6000 போலீஸு ஃப்ரீயாக வேலை செய்கிறாங்க. அதனால் சரி பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தைரியத்தில் இருக்கேன். மக்களுக்கான ஆச்சு, நல்லா ஆச்சு. சொல்லுங்கள். இப்போ தாங்க கிட்டத்தட்ட 50 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆட்சி எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. மக்களுக்கான ஆட்சி காமராஜருக்கு அடுத்து இப்போ தான் நடந்துகிட்ருக்குங்கிறத நாங்கள் நம்பிக்கையாக நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இன்னமும் பண்ணுவார். இனி நிரந்தர முதலமைச்சராக ஜோசப் அண்ணன் இருப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்குண்டான உழைப்பை நாங்கள் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க பார்க்கறதுக்கு? தலைவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? 1/4 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம். இன்னும் மதிய வரைக்கும்னாலும் நாங்கள் நின்று பார்த்துட்டு தான் போன வாட்டி பார்க்க முடியல எங்களால். இந்த வாட்டி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் எவ்வளோ நேரமானாலும் பார்த்துட்டு தான் போகணுங்க.
ஆட்சி அமைஞ்சு ஒரு 50 நாள் கிட்ட வந்துடுச்சு. எப்படி இருக்கு இந்த அரசு? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். மக்களே சொல்கிறாங்க. வந்து எல்லாருமே தளபதியை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றம் நடந்திருக்கு. கண்கூடாக எல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் நம்ம திரையில் ஒரு நடிகராக பார்த்துருப்போம், வியந்திருப்போம். இப்போ ஒரு நிர்வாகம் அரசியல் சார்ந்து வந்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்று அரசு சம்பந்தமான திட்டங்களை எல்லாம் வகுக்கும்போது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு அவர் திரைக்கு வர்றப்போ வந்து உடனே வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அதுலேயும் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தார். அதே மாதிரி தான் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தார். திரையில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாரோ அதே மாதிரி உண்மையிலே ரியல் ஹீரோவாக அவர் அரசியல்லே ஜொலிப்பார். நிரந்தர முதல்வராக நம்மளுக்கு நல்ல பணிகள் மக்களுக்காக நல்ல பணிகள் செய்வார். அது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கரூருக்கு முதல் முறையாக முதல்வரான பிறகு முதல் முறையாக இங்கே வராங்க தலைவர். எப்படி இருக்குது உங்கள் மக்களுக்கு? இங்கே உள்ள மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க? நல்லா சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. எதிர்பார்க்காத ஒன்றுது பார்த்திங்கன்னா நமக்கு பரமத்தி வரக்கூடியது வர என் பேர் வினோத். அப்போ அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க, பசங்க எல்லாருமே. சூப்பராக ஆட்சி நடத்துகிறாரு. இது மாதிரி யார் ஆட்சி நடக்கும் இனிமேல் அவரு தான் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் அவர் தான். அவர் தூக்கி யாரும் முடியாது. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. ஐயா சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? எங்கேருந்து வாரீங்க? சார் நான் வெங்கமேனுக்கு சார். இப்போ தான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது. இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம தலைவர் விஜய்க்காக பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம் சார். ரொம்ப அவரை பார்க்க இவ்வளோ சந்தோஷம் எதனால் உங்களுக்கு? சார் அவர் நாட்டை நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்கார் சார். உண்மையாலுமே நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சார். அருமை அருமை. இப்போ ஆட்சி அமைஞ்சு ஒரு 50 நாள் கலைஞ்சு 50 நாள் வரைக்கும் ஆயிடுச்சு. எப்படி இருக்கதா பார்க்கலாம் இந்த சார்? தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு சார். எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு சார். அருமையாக ஆட்சி போயிட்டுருக்கு. மக்களை கண்டிப்பாலுமே நல்லா காப்பாற்றுறதுக்காக ஒரு எண்ணம் மக்களுக்கு தோணிடுச்சு சார். நல்ல முறையில் எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றுவார் சார். பள்ளப்பட்டியிலேருந்து வந்திருக்கோங்க தலைவரை பார்க்குறக்காக. சந்தோஷமாக இருக்குது. தலைவரை முதலமைச்சராக பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் அண்ணன் வராரு. இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் மாவட்ட செயலாளர் மற்றும் பேரூர் கழக செயலாளர், நகர செயலாளர் தௌஃபிக் அலி எல்லாமே இணைஞ்சு வேலைப்பட்டிருக்காங்க. நாங்கள் பள்ளப்பட்டியிலேருந்து ஒரு 40-50 பேர் வந்திருக்கோம் பாஸோட. நல்ல நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டுருக்கு. பண்ணுற டீமுக்கு, பவுன்சர்ஸ்க்கு, போலீஸர்ஸ்க்கு, உங்களை மாதிரி மீடியா நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கரூர் மக்களுக்கும் தவேகா தலைவரும் இப்போ முதல்வர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் எவ்வளோ நெருக்கம்னு நம்ம பார்க்கலாம். அவரோட குடும்பம் இது, அவ்வளோதான். இது அவரோட குடும்பம். இந்த 41 பேர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அவரோட குடும்பத்தோட ஒருத்தர். அண்ணனா தம்பியாக தான் நாங்கள் பார்க்குறோம். தலைவராகவோ வேறு யாராவோ நாங்கள் பார்க்கல. எங்கள் அண்ணனாக பார்க்குறோம். எங்கள் அண்ணனோட வெற்றி இது, அவ்வளோதான். கருணை அடிப்படையில் ஒரு 32 குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குறாங்க. ஆனால் இதுக்கு சில எதிர்ப்புகள் சில கட்சிகள் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இது வந்து அவங்க இத்தனை வருஷமாக 75 காலமாக 50 காலமாக மக்களை ஏமாற்றி இதெல்லாம் பண்ணலை அவங்க. நம்ம தலைவர் இதெல்லாம் பண்ணணுனையும் எங்கே இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு. அவங்க இனிமேல் எந்த ஆண்டுக்கும் ஆட்சிக்கு வரவே முடியாது. தலைவர் தான் நிரந்தர முதல்வர். தமிழ்நாட்டு முதல்வர் இல்லை, தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர். கிருஷ்ணராயபுரத்தில் தொழிற்சாலை காலனி தோல் இல்லாத காலனி தொழிற்சாலை தொடங்குறாங்க. அதன் மூலமாக ஒரு 3500 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்கலாம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. நிறைய பேர் வேலை இல்லாமல் இது இப்போ சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இப்போ 1700 பேர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதா கேள்விப்பட்டிருந்தேன். பட் சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் இதில் இருந்து வேலை கிடைக்கிறப்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க. ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்திருக்கிறோம். இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவரை பார்க்கணும். நாங்கள் அதுக்காக தான் இங்கே வந்தது. என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த 41 குடும்பத்துக்கும் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க. அதை பார்க்கணும். அரசு ஒரு 50 நாள் ஆட்சி பொறுப்பேற்று ஆயிடுச்சு. எப்படி இருக்கிறதா பார்க்கலாம்? இந்த 51 நாளில் 11,000 கோடிக்கு மேலே வந்து கஜானால அமௌண்ட் வந்துருக்குது. பிளாக் மணி ஒயிட் மணியாக மாற்றிக்கிறாங்க. அதுவே பெரிய சாதனை தானே. எந்த அரசு இது முடிக்க பண்ணது கிடையாது 50 நாளில். எங்கள் தாவேக்கா அரசு செஞ்சுருக்கிறது பெரிய சாதனை. அது குறிப்பாக கரூரில் இருந்து அதிமுகவில் இருந்த முன்னாள் இருந்த எம்எல்ஏக்கள் விலகி இப்போ தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இதை எப்படி வரவேற்கலாம்? பேக் போன் சப்போர்ட் தான் ப்ரோ. இதெல்லாமே எல்லாமே பேக் போன் சப்போர்ட் தான். இன்னமும் தாவேக்காவுக்கு வந்து பவர் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குன்னு அர்த்தம்.